ஹலோ விவர்ஸ் வணக்கம். சிங்கப்பெண்ணே சீரியலை பற்றி நம்ம பார்க்கலாம். யாழினி பார்த்தீங்களா, ஆனந்தியை பார்க்க ஆனந்தி வேலை செய்யும் கம்பெனிக்கு வராங்க. யாழினி கிட்ட பார்த்தீங்களா, ஆனந்தி வந்து உங்கள் அண்ணன் என்னை சமாதானப்படுத்துவதற்காக அனுப்பி வைத்தாரா என்று கேட்குறாங்க ஆனந்தி. அதற்கு யாழினி பார்த்தீங்கன்னா, அண்ணன் வீட்டில் இருந்தால் தானே அதை சொல்லி அனுப்புவார், அவங்க தான் வீட்டை விட்டே வெளியில் போயிட்டார் என்று சொல்கிறாங்க யாழினி. இதை கேட்டதும் ஆனந்தி பார்த்தீங்களா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா மகேஷ் அந்த இடத்துக்கு வராரு. மகேஷ் பார்த்தீங்களா ஆனந்தி கிட்ட அன்புவோட அம்மா மனசை புரிஞ்சிக்க தெரிஞ்ச உனக்கு அளவு கூட அன்புவோட மனசை உனக்கு புரிஞ்சிக்க தெரியல என்று மகேஷ் கேட்கிறார். ஆனந்தி ஃபோன் செய்தால்தான் அண்ணன் ஃபோனை எடுப்பாங்க என்று யாழினி பார்த்தீங்களா மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க. ஆனந்தி ஃபோன் செய்வாரா மாட்டாரா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனந்தி ஃபோன் செய்தால் இன்றைய எபிசோடு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும். உண்மையிலே பார்த்தீங்களா மகேஷோட கேரக்டர் ரொம்ப சூப்பருங்க. அவர் நல்ல மனசுக்கு அவருக்கு ஒரு நல்ல பேரை டைரக்டர் கொண்டு வரணும். அது யாழினியா இருந்தா பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே மகேஷ், யாழினி பேர் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு தான் என்னுடைய கருத்து. யார் யாருக்கு மகேஷ், யாழினி பேர் இருந்தா சூப்பரா இருக்கும் என்று கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, நேத்து கருணாகரனோட காமெடி ரொம்ப சூப்பர் ஹைலைட்டா இருந்துச்சுங்க. அதுவும் கருணாகரன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் ஆனந்தி உங்கள பார்ப்பதற்காக உங்க கொழுந்தியா யாழினி வந்திருக்கிறாங்க என்று ஆனந்திய வந்து கருணாகரன் காமெடி பண்ணுவது இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப சூப்பரா இருக்க போது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா, மகேஷ்க்கு யாழினிய பேரா கொண்டு வந்தா சூப்பரா இருக்கும். டைரக்டர் அத பண்ணா சூப்பரா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு குடுங்க. இதே போன்ற வீடியோவுல உங்கள நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க் யூ.